தான் வாழ்க்கை. உடலில இருக்கிறது அழகு. ஒரு ஹதீஸ் இருக்கிறது தாய்மார்களை ஆண்கள் கவனிக்கணும். சில பேர் சமயத்தில் இப்படி நினைக்கலாம், ஆண்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வசுவசா, தமிழ்ல என்ன சொல்றதுங்க, ஒரு ஊசலாட்டம் ஊஞ்சலாட்டம் ஏதாவது ஒரு ஆட்டம், சும்மா ஒரு எண்ணம், அப்படி நினைப்பு. அதை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். ஒரு நினைப்பு, நம்ம வீட்டுல அவ்வளவு நல்லா இல்லையே, நிற நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, அத்தா பார்த்து பொண்ணு பார்த்தது சரியில்லை, அம்மா என்ன போட்டுக்கிட்டு பார்த்தா சரியில்லை, 11 நம்பர் பவர் கிளாஸ் போட்டு பார்த்திருக்கணும், இப்படி எல்லாம் இவருக்கு நினைப்புங்க. ஆனா உண்மையில கணவன்மார்கள் கேட்க வேண்டிய விஷயம், பெண்களுடைய அழகு இருக்கிறதே அது வெறும் அவர்களுடைய உடலிலே இல்லை, நிறத்திலே இல்லை. ஒரு ஹதீஸிலே இருக்கிறது, பி ஸலாத்திஹின்ன வ ஸியாமிஹின்ன வ இபாதத்திஹின்ன, அவர்களுடைய தொழுகையின் காரணத்தினால், அவர்களுடைய நோன்பின் காரணத்தினால், அவர்களுடைய இபாதத்தின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்திலே பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான். அதுக்கு பேர் அழகு. அதை செய்ய வச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஒது செய்து ஒரு நாளைக்கு 5 தடவை இல்ல 10 தடவை ஒது செய்யும் தாய்மார்கள். ஒதுவே ஒரு இபாதத், அது ஒதுவே ஒரு பிரகாசம், அது ஒது சைத்தானை விரட்டுகிற ஆயுதம். ஒது செய்து 5 நேரம் அழகா தொழுது, நிம்மதியா தொழுது, பிள்ளைகளை தொழுக சொல்லி, வீட்டுல குர்ஆன் ஷரீஃப் ஓதி, திக்ர் செய்து, தஸ்பீஹ் செய்து, துஆக்கள் செய்து, தாலீம் கிதாபுகள் வச்சு தாலீம் செய்து, இதெல்லாம் செய்த அந்த வீட்டுல இவர் வீட்டுக்குள்ள நுழைகிறார். நுழையும் போதே அவர் பஞ்சாதி கவனிச்சிருந்தா இவர் சலாம் சொல்லுவார், பஞ்சாதி கவனிக்கல, அல்ல பிள்ளைகளை இவர் பார்க்கல, பிள்ளைங்க முதல்ல இவரை பார்த்துட்டாங்க, பஞ்சாதி முதல்ல இவரை பார்த்துருச்சு. பார்த்த உடனே சந்தோஷமான முகத்துல இதா ரா இலைஹா சர்ரத், இவர் தன்னுடைய மனைவி பார்த்த உடனே அந்த மனைவி இவளை சந்தோஷமாக்கி வைப்பாள். பார்த்தாலே சந்தோஷம் வரணும். அதுக்கு பேர் குடும்பம், அதுக்கு பேர் வாழ்க்கை, அதுக்கு பேர் இனிய இல்லறம். அதை விட்டு உள்ள நுழைஞ்ச உடனே சொன்னது என்ன ஆச்சுன்னு மறந்துட்டேன் தெரியுமே, உங்க முகர வேற ஊர்ல அப்படி. தாய்மார்களே, இது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில முன்ன பின்ன நடக்கும், கணவன் மனைவி இருந்தால் முன்ன பின்ன எல்லாம் நடக்கும், கொஞ்சம் கூடுதல் குறைவு நடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு பிடிப்பு, ஆத்மீகமான பிடிப்பு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மீசாக்கை கலீஸ் என்று சொல்கிறான், நிகாஹை மீசாக்கை கலீஸ் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறுக்கமான பிணைப்பு, இறுக்கமான உடன்படிக்கை, அறுக்க முடியாத உடன்பாடு என்று அல்லாஹ் சொல்கிறான். நிகாஹ்ல இவ்வளவுதான் நடக்குது. இதே ஹபீப் மன்றத்துல உலகத்துல வேற எங்க நடக்குதோ இல்லையோ 10, 15, 20, 30 எங்க இருந்து இறக்குமதி ஆகுதோ தெரியல. உலகத்துல இது வரைக்கும் நம்ம திருவிழத்தை பார்த்த இது மாதிரி பார்க்கல. எப்படி இந்த ஜோடிகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, எந்த பால் கிதாபுல பாக்குறாங்க, ஒண்ணுமே புரியல. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? ஆக நிக்காஹ்ல சும்மாவது யாராவது வந்தா பயான் சொல்றது உண்டு, வந்தவருக்கு மரியாதை செய்யறதுக்காக வேண்டி. இல்லன்னா நிக்கா மஜ்லிஸ் பயான் மஜ்லிஸ் இல்ல. கொஞ்சம் இங்க இருக்கிறவங்க கேட்டு நாளைக்கு எல்லாருக்கும் சொல்லணும். நிக்கா மஜ்லிஸ் சில பேர் பயான் செய்ய விரும்புறாங்க. எந்த மஜ்லிஸ் எதுக்கு அமைஞ்சிச்சோ அந்த மஜ்லிஸ்ல அதைத்தான் செய்யணும். அடுத்த வேலை செஞ்சா எடுபடாது, எடுவே படாதுங்க. சும்மாவது எனக்கு மரியாதைக்காக உங்களுக்கு மரியாதைக்காக ஒரு பயான் செஞ்சுக்கலாமே தவிர, மஜ்லிஸ் ஒரு பயானுக்குன்னு ஒரு மஜ்லிஸ் கூட்டுங்க. இந்த மஜ்லிஸ் கூட்டி இருக்கிறீங்க, ரைட், இதுல பேசலாம் எவ்வளவு வேண்டாலும். நிக்கா மஜ்லிஸ்ல சும்மா ஏதோ டச் பண்ணலாமே தவிர பேசுறதுக்குள்ள மஜ்லிஸ் அல்ல அது. அதனால பேசுறதுங்கிற அவசியம் இல்லை. சும்மா ஏதோ நேரம் போக்குறதுக்கு அந்த 11:30 வர வரைக்கும் ஏதாவது டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர இருக்காடுவா. அங்க நிக்காஹ்ல என்ன செய்யப்படுதுங்க? ஒண்ணும் தேவையில்லை, ஒரு ஆண் இருக்கணும், ஒரு பெண் இருக்கணும். இப்ப பெண்ணை நேரடியா வர்றதில்லை, அதனால நம்ம என்ன செய்யறோம்? வர வேண்டியது இல்லை, வர்றது முறையும் இல்ல, அவ்வளவு அழகும் இல்ல. ஆகையினால் பெண்ணுக்கு வக்கீல் வந்துடுறார், ஆண் வந்துடுறார். என்னுடைய தம்பி மகள் இன்னாரை இவ்வளவு ரூபாய்க்கு நான் உனக்கு நிக்கா செய்து கொடுத்தேன், உங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தேன், ஒப்புக்கொண்டீர்களா? ஒப்புக்கொண்டேன், முடிச்சு, ரைட், ஓகே, போயிட்டே இருக்க வேண்டியதான். வேற ஒண்ணுமே கிடையாது. நிக்கால விருந்து போடுறது, அது போடுறது, நகை போடுறது, நட்டு போடுறது, நட்டு என்ன கலண்டாருக்கு போடுறதுக்கு, ஆக வேற அதுக்கு நட்டுன்னு வச்சிருக்கு. ஏன்னா நகை மேல இருக்கிற ஆசையே அது லூசானா தான் வருதுன்னு நட்டு வேற போட வேண்டியது இருக்குது. ஒருத்தர் கேட்டார் ஒரு அம்மாட்ட, இது என்னமா நகை நட்டுன்னு பேர் வச்சுக்கிறேன். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, கம்மல்ல மேல போடுறதுக்கு பேர் நகை, கீழே போடுறதுக்கு பேர் நட்டுன்னு. அப்படி சொல்லிக்கலாமே தவிர இல்லன்னா நட்டு போடுறதுக்கு என்ன இருக்குது? அங்க நட்டு எனக்கு கலண்டா இருக்கு, போல்ட்டு நட்டு போடுறதுக்கு. ஆக அதுக்கு பேரே அப்படித்தான் வச்சிருக்காங்க. இதுவெல்லாம் நிக்காஹ்ல அவசியமே இல்லை, இந்த சாப்பாடு அவசியம் இல்லை. கொடுக்கலாம், வலிமா கொடுக்கறது சுன்னத்து. ஆனா வலிமா பிரியாணி கொடுக்கறது சுன்னத்துன்னு எந்த கிதாபுல பாத்தீங்க? வலிமா பிரியாணி கொடுக்க, வலிமான்னு சொன்னா இருக்கிறவங்களை கூப்பிட்டு சந்தோஷமா ஏதாவது ஒரு டீ கொடுத்தாலும் போதும், ஒரு பிஸ்கட் கொடுத்தாலும் போதும், ஒரு பல்லவட்டியா இருந்தா ஒரு பூந்தி கொடுத்தா போதும், ஒரு மிக்சர் கொடுத்தா போதும், அல்ல கைமாவோட ஒண்ணு கொடுத்தா போதும். அதுவும் வலிமா தான். என்ன கொடுத்தாலும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துல நிக்காஹ் செய்து கொண்டாங்க. ஹைபர்ல இருந்து வரும்போது நிக்காஹ் செய்து கொண்டாங்க. வலிமா செய்யணும். வலிமா செய்யறதுக்கு அந்த இடத்துல ஒண்ணும் இல்ல. சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்க இடத்துல யார் யாருக்கு என்ன இருக்க கொண்டு வாங்க. சஹாபாக்கள் பிரயாணத்துல பெருசா தூக்கிட்டு போற பழக்கம் இல்ல. சும்மா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க. அதை கொண்டு வந்து ஒருத்தர் ஒண்ணு வச்சார், ஒருத்தர் காஞ்சி ரொட்டி கொண்டு வந்து வச்சார். எல்லாரும் உட்கார வச்சு சொன்னாங்க, நீங்க சாப்பிடுங்க, ஹாதிஹி வலிமத்துன்னு சொன்னாங்க. இதுதான் வலிமா. அவ்வளவு வலிமா. ஆனா இன்னைக்கு உலகத்துல தாய்மார்களே, நிக்காஹ் மாதிரி ஒரு கஷ்டமான வேலை வேற எதுவும் கிடையாது. மகளுக்கு கல்யாணம் செய்யணும் எப்ப இருந்து ஆரம்பிச்சாச்சுங்க. இப்பெல்லாம் பிறந்து ஒரு வருஷத்திலே ஆரம்பம் ஆயிருது. இப்பவே எல்ஐசி பாலிசி போட்டு வைக்கிறாருங்க. என்னன்னா கல்யாணம் ஆக போது எத்தனை வயசுல? 16ல 17ல 18ல 20ல கூட ஆகும். இப்ப இந்த 20 வருஷத்துக்கு கவலைப்படணுமா தாய்மார்களே? ஒவ்வொரு பெண்ணுடைய தலையிலும் அவளுடைய கணவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. அதான் நடக்கும். அதை விட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அல்லாஹ்வை நம்பினவங்க கவலைப்படுறது இல்லை, கவலைப்பட்டவங்க அல்லாஹ்வை நம்பினது இல்லை. எனவே தாய்மார்களே, இந்த வாழ்க்கை நான் சொல்ல வந்தேன். இந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வாழ்றதுக்காக தந்திருக்கிறான். வாழ்ற முறைக்கு பேரு தான் இஸ்லாம். இந்த வாழ்ற முறையில என்ன இருக்கணும்? குடும்பத்துக்குள்ள, அது குடும்பத்தை தான் இல்லறம் சொல்லப்படுது. தமிழ் அழகான வார்த்தையில இனிய இல்லறம். இஸ்லாம் எல்லாத்துக்கும் வழிகாட்டுது. வியாபாரம் எப்படி செய்யணும் அதுக்கு வழிகாட்டுது. கடை எப்படி வைக்கணும் அதுக்கு வழிகாட்டுது. உடை எப்படி உடுத்தணும் அதுக்கு வழிகாட்டுது. தூங்குறது எப்படி தூங்கணும் அதுக்கு வழிகாட்டுது. எல்லாத்துக்கும் வழிகாட்டுது. குடும்பம் எப்படி இருக்கணும் அதுக்கு வழிகாட்டுது. என்ன சொல்ல போனால், குடும்பத்துக்கு வழிகாட்டி இருக்கிற இஸ்லாம், குர்ஆனும் ஹதீஸும் வழிகாட்டி இருக்கிற அளவு மற்ற காரியங்களுக்கு காட்டி இருக்கிறதா என்று பார்த்தால், குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயத்தை கூட அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லி இருக்கிறான். நல்லா கவனிச்சு பார்க்கணும், குர்ஆன் எடுத்து பார்க்கணும். இன்னைக்கு தாய்மார்களே, சகோதரர்களே, நம்ம குர்ஆன் எல்லாம் என்ன வச்சுட்டோம்? கொஞ்சம் கேளுங்க, கவனமா கேளுங்க தாய்மார்களே. உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லணும், நம்ம குர்ஆனை என்ன வச்சுட்டோம்? நல்ல ஒரு கஃன் துணி போட்டு சுத்தி வச்சிருக்காங்க. பட்டு துணி குர்ஆனுக்கு போட்டு மேல வச்சாச்சு. எப்போது ரம்ஜான்ல அல்லது விசேஷத்துல இந்த மாதிரி எடுத்து ஓதனா உண்டு, அல்லது யாராவது மௌத்தான ஈசான சவாப் குர்ஆன் ஓதனா உண்டு, அல்லது மௌத்தாக போறவருக்கு யாசீன் ஓதனா உண்டு. இப்படி சில காரியத்துக்கு குர்ஆன் வச்சிருக்கிறோம். அது மீறி ஆனால் ஓதி பார்க்கிறது குர்ஆன் வச்சிருக்கிறோம். ஓதி பாருங்க. ஓதி நடக்கணும் வாழ்க்கையிலே. அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன் கொடுத்திருக்கிறான். யஹ்தி லில்லதி ஹி அக்வம். இந்த குர்ஆன் நேரான பாதை காட்டுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சரியான பாதை காட்டுது. இந்த குர்ஆன் வாழ்றபடி வாழ்ந்தீங்க, உலகத்திலே நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, மௌத்திலே சந்தோஷமா இருப்பீங்க, கபரிலே சந்தோஷமா இருப்பீங்க, ஹஷர்லே சந்தோஷமா இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் கியாமத்திலே நிரந்தரமாக காலிதீன ஃபீஹா அபதா. சொர்க்கம் இருக்கிறதே, அது சொர்க்கம், அதுக்கு பேரு. இங்க யாரையாவது கடைக்கு பாரடைஸ் பேர் வச்சிருக்கலாம், அது நம்மளை ஏமாத்துறதுக்கு வச்ச பேரு. இல்லையானால் சொர்க்கத்துக்கு பேர் தான் சொர்க்கம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சொர்க்கத்துல தாய்மார்களே, அங்க எந்த கணக்கும் தேவையில்லை. உலகத்துல தான் கணக்கெல்லாம், சொர்க்கத்துல கணக்கே இல்லை. சொர்க்கத்துல காலண்டரே இல்லை. ஏன் காலண்டர் இல்லை? காலண்டர் எப்ப தேவைன்னா, ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி பிறக்குதுன்னா தான் காலண்டர் தேவை. ஜனவரியே வர்றதில்லை, பிப்ரவரியே வர்றதில்லை, டிசம்பரே வர்றதில்லை, 99 வர்றதில்லை, 2000 வர்றதில்லை, 2001 வர்றதில்லை. பின்ன ஒரு அல்லாஹ்வுடைய நூறு சொர்க்கத்தில் இருக்கும், இருந்து கொண்டே இருப்போம். நேரம் இல்லை, காலம் இல்லை, காலை இல்லை, மாலை இல்லை, பகல் இல்லை, இரவில்லை, வெயில் இல்லை, இருட்டு எதுவுமே இல்லை, தூக்கமும் இல்லை. தூக்கம் ஒரு மரணம். ஆகையால தூக்கம் இல்லை. தூங்காம எப்படி இருக்க முடியும்? சொல்ல போன சொர்க்கத்துல சொல்லட்டுங்களா தாய்மார்களே, சொர்க்கத்துல காத்தும் இல்லை. மூச்சு எப்படி வர்றது? சொர்க்கத்துல மூச்சே சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹ், அதுதான் சொர்க்கத்துல மூச்சு. அப்படி ஆக்க முடியுமா? இந்த உலகத்துல வெறும் காத்தை கொண்டு உயிரை நிக்க வச்ச அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்துல தஸ்பீஹை கொண்டு உயிரை ஏன் நிக்க வைக்க முடியாது? சொல்லுங்க, இந்த காத்துல என்ன இருக்கு? சொல்லுவாங்க, அந்த ஆக்சைடு இருக்கு, இந்த ஆக்சைடு இருக்கு, அந்த அது இருக்கு. காத்தை கொஞ்சம் கையில பிடிச்சு காட்டுங்க. யாராவது காத்தை நிறுத்த முடியுமா? காத்தை வர வைக்க முடியுமா? காத்தை இல்லாமல் ஆக்க முடியுமா? திடீர்னு காத்து வேகமா அடிக்குது. வேகமா அடிச்சா என்ன செய்யலாம்? ஜன்னல் கதவை சாத்தலாமே தவிர போய் காத்து ஜன்னலை அடிக்காதேன்னு சொல்ல முடியாது. புயல் வந்தா புயல் வருதுன்னு சொல்லலாமே தவிர புயலை போய் நிறுத்த முடியாது. ஆந்திராவை கரை கடக்குதுன்னு சொல்லலாமே தவிர ஆந்திராவுக்கு வராம அந்த பக்கம் யூபிக்கு திருத்தி விட முடியுமா ராஜான்னு கேளுங்க. இங்க மதராஸ் கிட்ட வரும் போல இருக்குது, திருப்பி விட்டுருங்க, அந்த பக்கம் போகட்டும். செய்ய முடியுமா உங்களால? உங்களால இல்ல, இந்த உலகத்தால செய்ய முடியாது. யாருக்கு கையால் ஆகாது. அல்லாஹ் இந்த காற்றிலே மனிதனுடைய உயிரை வைத்திருக்கிறார். காற்று மூக்கு வழியா போகுது. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்க தூங்கிட்டே இருங்க, மூச்சு போய்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 17 மூச்சு. போறது 17, வர்றது 17. எத்தனை ஆச்சுங்க? 34. ஒரு நிமிஷத்துக்கு 34. 60 நிமிஷத்துக்கு 34 தடவை உள்ள 17 தடவை உள்ள போகுது, 17 தடவை வெளியே வருது. இந்த 34 1440 நிமிஷத்துல பெருக்குங்க. ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம். 1440 34 பெருக்கினால் என்ன வரும்? ஏறக்குறைய 5 லட்சம் வரும்.
ஒரு நாளைக்கு 25 லட்சம் ஏறக்குறைய 25 லட்சம் உள்ள 2.5 லட்சம் உள்ள இருக்கிறோம், 2 லட்சம் வெளியே இருக்கிறோம். வெளியே போகுது. நமக்கு தெரியுமா இத்தனை கணக்கே போட்டதில்லை. மற்றதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது, காசுக்கு கணக்கு இருக்குது, அது கணக்கு இருக்குது, இது கணக்கு இருக்குது, மூச்சு கணக்கு. ஆனா மூச்சு தான் உயிர். மூச்சு நின்று போச்சு, எதுவும் செய்ய முடியாது. இந்த மூச்சு உள்ள போய் என்ன ஆகுது நமக்கு தெரியுமா? மூச்சு போனா அது கொஞ்சம் விரியுது உடம்பு, அவ்வளவுதான் தெரியும். அந்த மூச்சு கொண்டு இந்த உயிர் தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படி ஊர்ஜிதம் செய்து கொள்கிறது என்று ஏதோ டாக்டர் இப்படி போகுது, இப்படி வருது, நுரையீரல் போகுது, அந்த நுரையீரல் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது, ஆக்சிஜன் எடுத்துக்குது, அதுல இருந்து ரத்தத்துல கலக்குது, ரத்தம் உடலுக்கு போகுது, உடலுக்கு போய் இதெல்லாம் கதை விடலாமே தவிர அல்லாஹ் செய்தவரை மறந்து விட்டீர்களா? இப்படி செய்ய வச்சது யார்? இந்த மூச்சை கொண்டு இந்த உயிரை நிறுத்தியது யார்? இந்த உலகத்தில் யாராவது அப்படி ஆக்கி கொண்டார்களா? அல்லாஹ் வல்லவா ஆக்கினான். அதை சிந்திக்க நமக்கு நேரம் இல்லை. நான் சொல்ல வந்த சொர்க்கத்திலே சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தான் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்குமே தவிர இந்த காற்று உயிர் மூச்சாக இருக்காது. அங்கே காலண்டர் இருக்காது, அங்கே நேரம் இருக்காது, அங்கே காலம் இருக்காது, அங்கே தூக்கம் இருக்காது. ஒரே சந்தோஷமாக இருந்து கொண்டே இருப்போம். காலிதீன ஃபீஹா அபதா. தாய்மார்களே, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் சொர்க்கத்திலேயும் இந்த உலகத்தில் இருக்கிற காலத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும், சந்தோஷமா சொல்லணும். எனக்கு நல்லது கிடைச்சிருச்சுன்னு சொல்லணும். அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அப்படி ஆகலையே, இப்படி ஆகலையே. என்ன கிடைச்சா ஆச்சுன்னு சொல்ல போறீங்க? என்ன கிடைச்சா ஆச்சுன்னு சொல்ல போறீங்க? ஒருத்தருக்கு மாசம் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறார், ஒருத்தர் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறார். அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுல? எப்படியாவது இவர் ஒரு 3000 ரூபாய் சம்பளம் வாங்கினா தேவை தீர்ந்துடும். ஏங்க 3 லட்சம் சம்பாதிக்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு சொல்றீங்க 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் ஆயிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுண்டு. எத்தனை வீடுகள் இப்படி இருக்கு? முதலாளிமார்கள் மாசத்துக்கு 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, போதுன்னு சொல்லிட்டாங்களா? வருஷத்துக்கு 3 கோடி சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, போதுன்னு சொல்லிட்டாங்களா? போதும் என்பது மனசிலிருந்து வரும், போதும் என்பது காசிலிருந்து வராது. போதும் என்பது மனசிலிருந்து வரும், போதும் என்பது ரூபாயிலிருந்து வராது. போதும் என்பது மனசிலிருந்து வரும், போதும் என்பது சேலையிலிருந்து வராது. போதும் என்பது மனசிலிருந்து வரும், போதும் என்பது நகையிலிருந்து வராது. போகும் என்பது உள்ளே இருந்து வரும், வெளியிருந்து வராது. அந்த நிலை உண்டாகணுமானால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உண்டாகணும். தாய்மார்களே, நம்முடைய அடிப்படையே அதுதான். இப்படி நாம நம்பிக்கை உண்டாக்கி குடும்பம் நடத்தணும். இந்த குடும்பம் எப்படி இருக்கணும்? ஆணுடைய கடமைகள் என்ன, பெண்ணுடைய கடமைகள் என்ன? இதுதான் இரிய இல்லறம். நேரம் இருக்கிறதா சரிச்சு ஆணுடைய கடமையும் சொல்லுவேன், பெண்ணுடைய கடமையும் சொல்லுவேன். இது எல்லாத்துக்கும் முன்னால குழந்தைகளை வளர்த்த வேண்டிய பொறுப்பு. அங்கதான் அசலே இருக்கு. விதை என்ன போடுறோமோ அதுதான் முளைக்கும். விதை ஒண்ணு போட சுரை ஒண்ணு முளைக்குமா? குழந்தைகளை எப்படி வளர்த்தணுமோ அப்படித்தான் வளரும். குழந்தையை வளர்த்துறது இருக்குது, ஹதீஸ்ல வந்து இருக்கிறது, குல்லு முஸ்லிமின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய முறையை ஏற்று நடக்கக்கூடிய தன்மையில் தான் பிறக்கிறது. இஸ்லாமிய முறைப்படி வளர்த்தனா குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே இஸ்லாமிய முறை நீங்க கையாண்டு இருக்கணும். குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே நீங்க சஜிதா செய்யறீங்கன்னு வைங்க தாய்மார்களே, சகோதரிகளே. குழந்தை வயிற்றில் இருக்கு, நீங்க சஜிதா செய்யறீங்க, உங்க குழந்தை என்ன செய்யுது? சஜிதா செய்யுது. நீங்க வயிற்றில் இருக்கும் போது அந்த குழந்தை சஜிதா செய்திருந்தால் நாளைக்கு அந்த குழந்தை பெருசான பிறகு சஜிதா செய்யும். நீங்க வயிற்றில் இருக்கும் போது டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா அந்த குழந்தைய நாளைக்கு டிவி பார்த்துக்கிட்டு அம்மா சோறு இங்க கொண்டு வா, மம்மி டிபன் கொண்டு வாங்க, இங்க வாடா, அதெல்லாம் முடியாது, நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன காரணம்? நீங்க குழந்தை வயிற்றில் இருக்கும் போது சஜிதா செய்யல இல்ல, அல்லாஹ் சொல்லு கேட்கல இல்ல, இவனும் அல்லாஹ் சொல்லு கேட்க மாட்டான். அல்லாஹ் சொல்லு கேட்க மாட்டான். இன்றைக்கு குழந்தைகள் அநேகமான பேர் பெரியவர்களான பிறகு தாய் தந்தைகளை மதித்து நடப்பதில்லை, தாய் தந்தை சொல் கேட்பதில்லை என்பதற்கு முதல் காரணம், தாய் தந்தை தங்களுடைய குழந்தை வயிற்றில் இருக்கும் போது அல்லது தங்கள் குழந்தை வளர்த்தும் போது என்ன செய்யல? அல்லாஹ் சொல் கேட்டு நடக்கல. அல்லாஹ் சொல் கேட்டு நடக்கிறது முதல் அடையாளம் அல்லாஹ்வை நம்புறது, அதோட சேர்ந்தது அல்லாஹ்வை பயப்படுறது. இரண்டாவது அடையாளம் 5 நேரத்தோட தொழுகை, அந்த நேரத்தில் தொழுகிறது. மூணாவது அடையாளம் மற்ற கடமைகள், நோன்பு போன்ற கடமைகளை செய்கிறது. நாலாவது அடையாளம் ஹராமான காரியங்களை விட்டு பேணி இருக்கிறது. சொல்ல போனால் இந்த 4வது அடையாளம் தான் ஈமானுக்கு பாதுகாப்பு. அல்லாஹ் ஹராமாக்கின எல்லாத்தை விட்டு கண்ணை, காலை, உறுப்பை, உடலை, உயிரை அத்தனையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஹராமான காரியத்தை செய்தவரிலிருந்து நல்ல காரியம் நடந்தால் கூட அது பாதுகாக்கப்பட்டதாக இருக்காது, ஷைத்தான் அதை கொண்டு போய் விடுவான். எனவே தாய்மார்களை குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்லிவிட்டு பிறகு கணவன் மனைவி கடமைகள் இல்லறம் எப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார், அந்த சூழல் அமைத்து காண்பித்திருக்கிறார்கள் என்பதை முடிந்த வரைக்கும் சொல்லுவேன். குழந்தை எப்படி வளர்த்தணும்? தாய்மார்களே, குழந்தை இஸ்லாமிய அடிப்படையில் பிறக்கிறது. இஸ்லாமிய முறைப்படி நீங்கள் வளர்த்தினால் அது இஸ்லாமிய முறைப்படி வளரும். இஸ்லாமிய காரியங்களை அவர்களுக்கு சொல்லி தந்தால் இஸ்லாமிய காரியங்களை எடுத்துக்கொள்ளும். எந்த குழந்தையும் நான் இஸ்லாமிய முறைப்படி வாழ மாட்டேன்னு சொல்லவே சொல்லாது.
ஆனா ஒரு குழந்தை இஸ்லாமிய முறைப்படி வளரலன்னு சொன்னால், அது எடுத்து நடக்கலன்னு சொன்னால், அதுக்கு காரணம் தாயும் தந்தையும். நான் சொல்ல, நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி. அவர்களுடைய தாய் தந்தை தான் அந்த குழந்தைகளை யூதர்களாக, மஜூசிகளாக, நஸ்ரானிகளாக, கிறிஸ்தவர்களாக, காபிர்களாக, முஷ்ரிக்குகளாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யர்களாக ஆக்கினது யார்? இந்த பெரிய